நிறைய பசங்க வாரணமாயிரம் சூர்யாவை பார்த்து ஜிம் போனதை தாண்டி WWE ரெஸ்லர்ஸ் ஜான் சீனா, த ராக், பேட்டிஸ்டா இவங்கெல்லாம் பார்த்து ஜிம்முக்கு போன கூட்டம் தான் பார்த்தீங்கன்னா அதிகம். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ட்வேன் ஜான்சன், த ராக். ஏன்னா அவரோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஏதோ ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட லைஃபை தாண்டி ஒரு 70% பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் ரிலேட்டடாக மட்டும்தான் வீடியோ போட்டிருப்பாரு. இன்னுமே நிறைய பசங்க எல்லாம் ஜிம்முக்கு போகிறதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா நான் வந்து WWE எல்லாம் பார்த்து ஃபேன் ஆகி நானும் ஜிம்முக்கு போகணும் அப்படிங்கிற கதைகள்லாம் நிறையவே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பட் இங்கே உள்ள ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொக்க மாதிரியே நானும் பெருசாகணும், ப்ராக் லெஸ்னர் மாதிரியே நானும் பெருசாகணும், கோல்பர்க் மாதிரி எனக்கும் ட்ராப்ஸ் வரணும் இப்படிங்கிற ஆசைகள் தான் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து தப்பா போய் முடியுது. இதோட காரணம் பார்த்தீங்கன்னா நீங்க ரொக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொக்குக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு வந்து அப்பாவுட்டு ஜெனட்டிக்ஸ் இருக்கு. அவங்க அப்பாவோட போட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னாலே அவரே பார்த்தீங்கன்னா பயங்கர பல்கா இருப்பாரு. ஸோ ஜெனட்டிக்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து பயங்கரமா WWE ரெஸ்லர்ஸ்ல நிறைய பேருக்கு ப்ளே பண்ணுது. அதே மாதிரி தான் ப்ராக் லெஸ்னர் சின்ன வயசு போட்டோ எடுத்து பார்த்தாலே அப்பவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹல்க் மாதிரி தான் இருப்பாரு. ஸோ நல்லாவே தெரியுது ஓகே இவங்கெல்லாம் ஜெனட்டிக்கலி கிஃப்டட் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க அவங்களோட கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஏத்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வரலன்னா கண்டிப்பா வந்து நீங்க டிமோட்டிவேட் ஆகுவீங்க. ஸோ அதனால அவங்க கிட்ட இருந்து அந்த பாசிட்டிவிட்டி எடுத்துக்கங்க, அவங்க கிட்ட இருந்து அந்த மோட்டிவேஷன் எடுத்துக்கங்க. பட் உங்களை மாறியே தான் நான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேட் ஆகிறாங்க. பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே நீங்க அப்படி ஆகலைன்னா நீங்க வந்து ஜிம் போற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஸ்டார்ட் ஆயிடும். என்னடா இவ்வளோ நான் இது பண்றேன், அவங்கள மாதிரியே பண்றேன், எனக்கு வரலையே அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒரு விஷயத்த மட்டும் தவிர்த்து உங்களை நீங்களே கம்பேர் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 6 மந்த்ஸ்க்கு முன்னுக்கு நீங்க எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க, எவ்வளவு மசில் கெயின் ஆகிருக்கீங்க, எவ்வளவு வெயிட் குறைஞ்சிருக்கீங்க, அப்படி உங்களுக்குள்ளே கம்பேர் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த பாசிட்டிவிட்டியா இருக்கட்டும் மோட்டிவேஷன் லாங் லாஸ்டிங்கா இருக்கும்.